நாய் பேர் வந்து கருப்பி. ஆ இவளுக்கு வந்து 2 கண்ணுமே தெரியாது. வயசு ரொம்ப வயசு அதிகம். அதிக வயசு வாழ்ந்த ஒரு நாய் அப்படின்னு சொல்லலாம் இவள. 2 கண்ணுமே தெரியாது. ஆனா காது ரொம்ப நல்லா கேட்கும். அந்த ரோட்ல வந்து நூத்துக்கணக்கான வண்டிகள் போகும். அ அவ வந்து அது அந்த மேல பாதுகாப்பா ஒரு கடை மேல படுத்துக்கிட்டு, என்னோட குரலுக்காகவே காத்திருப்பா. நான் எப்போ வருவேனோ, என்னோட குரல் எப்போ கேட்போனோ காத்திருப்பா. இப்போ நான் வந்த உடனே, "கருப்பி" அப்படின்னு கூப்பிடுறேன். அவளுக்கு கண்டுபிடிச்சிட்டா. அப்போ எழுந்து வரா. அவளுக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே நடந்து போய் படுத்த இடம் அது. இங்க தான் ஒரு பாதை இருக்கும். இப்படி தான் இருக்கும்னு தெரியும். ஆனா 2 கண்ணும் திடீர்னு தெரியாம போச்சுல்ல. பிறவியா இருந்தா உங்களுக்கு எல்லாமே ஒரு கரெக்ட்டா இருக்கும். திடீர்னு போனதுனால ஒரு குத்துமதிப்பு அப்பதான் நடப்பாங்க. அப்போ நடக்கும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கும். அப்போ நான் வந்து பார்த்து பார்த்துன்னு சொல்லுவேன். அவள வந்து "பார்த்து வாம்மா" அப்படின்னு சொல்லுவேன். அந்த நான் சொல்றத அவ கவனிப்பா. கரெக்ட்டா அவளுக்கு வந்து நான் சாப்பாடு குடுப்பேன். நல்லா சாப்பிடுவா. இவளோட சிறப்பே என்னன்னா, நல்லா சாப்பிடுவா. அந்த வயசு மூப்பு இவ்வளோ தொலைவுக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா சாப்பிடுவா. அந்த சாப்பாடு. அப்போ அவளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வயிறு நெறைய சாப்பாடு குடுப்பேன். அப்போ சாப்பிட்டு முடிச்ச பிறகு, அவ திரும்ப அதே ஒரு குறிப்பா, குத்துமதிப்பா அதே இடத்துல போயி, அ மேல கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஏறி அதே இடத்துல படுத்துருவா. ஆ ரொம்ப 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 மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் எனக்கு வேற அடுத்த இடத்துக்கு போணும்னு தோணவே தோணாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் அவளுக்கு வந்து சாப்பிட வச்சு படுக்க வச்சுட்டு போயிடுவேன். சில நேரங்கள்ல என்ன பண்ணுவேன்னா, சாப்பிட்டு பக்கத்திலேயே ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவுல கடைசியில ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தடியில போய் படுத்துருவா. படுத்துட்டு அந்த இடத்துல இருப்பா. அங்க தண்ணியும் இருக்கும். அங்க குடிச்சுக்குவா. அடுத்த நாள் கரெக்ட்டா அதே நேரம் அந்த நேரம் தெரியும். அந்த நேரத்துக்கு வந்து மறுபடியும் இதே இடத்துல படுத்துருவா. அ இப்படிதான் ஒவ்வொரு நாளும் இவளுக்கு நான் சாப்பாடு குடுத்துட்டுருந்தேன். ஏற்கனவே ரொம்ப வயசு மூப்பு தானே. அ அந்த கடைசி காலம் வந்து அவளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனா நம்மளோட பணி வந்து அதோட முடியறதில்ல. அ இவளோட மகன் இவள மாரியே இருப்பான். கருப்பன். இப்போ அவன் இங்க பாருங்க, அந்த கூட்டத்தோட கூட்டமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் நல்லா சாப்பிடுவான். அவனும் அம்மாவ விட நல்லா சாப்பிடுவான். நல்ல உயரம். இன்னும் சொல்லப்போனா, இந்த வளசரவாக்கம் பகுதி, இந்த ஸ்ரீதேவிகுப்பம் மெயின் ரோட்டுக்கு சொந்தமான, இந்த மண்ணுக்கு சொந்தமான நாய் வந்து இவங்க தான். இவன் இப்போ தவறிட்டான்னா, அதுக்கப்புறம் இந்த மண்ணுக்கு சொந்தமான நாய் கிடையாது. மற்ற எல்லா நாய்களுமே வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்து சேர்ந்தவங்க தான். மற்றவங்க விட்டது, வந்தது இந்த மாரி நாய்கள் தான். அ இவன் தான் அந்த கருப்பன் தான் இந்த மண்ணுக்கு சொந்தமான கடைசி நாய். அ இவனுக்கும் பெரிய இப்போ வயசாயிடுச்சு. அப்படியே இப்போ இவனும் வந்து அவன் அம்மா எப்படியோ அதே மாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல என்னோட வருகைக்காக காத்திருப்பான். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.